அனைவருக்கும் வணக்கம். இன்று பேசப் போகும் தலைப்பு தமிழ் மொழியில் பிடித்தது. உலக மொழிகளுக்கே தாய்மொழி எனது தமிழ். இதனை சொல்ல பெருமை கொள்கிறேன். உலகில் உள்ள 600 மொழிகளில் இலக்கண இலக்கிய வளமுடைய மொழிகள் சிலதே. அவை தமிழ், சீனம், சமஸ்கிருதம், லத்தீன், ஹீப்ரு, கிரேக்கம் ஆகியவை. இவ்வளவு சிறப்பு மிக்க என் தாய்மொழியாம் தமிழில் எனக்கு மிகவும் பிடித்தது எது என்று யோசித்து பார்த்தேன். எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் அதுக்கு எழுத்து வடிவம் மிகவும் அவசியம். நான் இங்கு பிறந்து வளர்ந்ததால் முதல்ல பள்ளியில் படித்தது ஆங்கில எழுத்துக்களே. மொத்தம் 26 எழுத்துக்கள் மட்டுமே கொண்டு உலகத்தை ஆட்டி படைக்கின்ற மொழியாக என் கண் முன்னே நின்றது. தமிழ் எழுத்துக்கள் என் தாய் தந்தை மூலம் அறிமுகமான போது 247 எழுத்துக்களா என்று மலைத்து போனேன். ஆனால் உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் தெரிந்தாலே போதும். மீதி எல்லாம் உயிர்மெய்யின் கூட்டு எழுத்துக்கள் என்று அறிந்து வியந்தேன். அதிலிருந்து தமிழ் மேல ஒரு ஆசை வந்தது. எந்த மொழியில் இல்லாத சிறப்பு என் தமிழ் மொழியில மட்டுமே இருக்கு. ஒன்று, பெரியவங்களை மரியாதையாக அழைக்கிற அழகு என் தமிழ் மொழியில் மட்டுமே இருக்கிறது. 2, ஆண்பால் பெண்பால் அக்னினை ஒவ்வொன்றுக்கும் ஒரு வார்த்தை என் தமிழ் மொழியில் இருக்கிறது. நான் தாய்நாட்டுக்கு சென்ற போது ஒரு ஒன்று எனக்கு பிடித்தது. ஆங்கிலத்தில் ரத்த சொந்த தவிர மீதி எல்லாமே ஆண்டி அங்கிள் என்று கூப்பிடுவோம். ஆனால் தமிழில் அக்கா, அண்ணா, தங்கை, தம்பி, பெரியம்மா, பெரியப்பா, சித்தி, சித்தப்பா, அத்தை, மாமா, மாமியார், மாமனார், மருமகள், மருமகன், நாத்தனார், மச்சான், மச்சினி, தாத்தா, பாட்டி என்கிற ஒவ்வொரு உறவுக்கும் ஒரு பேர் உள்ளது. ஒவ்வொரு உறவுக்கும் அந்த பேர் வச்சு கூப்பிடும்போது அந்த உரிமை அதிகமாகிறது. நம் தமிழ் சங்கத்தில் நான் சிறிய வயசு இருக்கும்போது நான் ஆத்திச்சூடி போட்டியில் கலந்து கொண்டேன். அப்பொழுது என் தாய் தந்தை கிட்ட கேட்டேன், ஆத்திச்சூடினா என்னது? அதுக்கு தந்த பதில் எனக்கு தமிழ் மேலே இன்னும் ஆசை அதிகமானது. அந்த காலத்தில் வாழ்ந்த அவ்வை பாட்டி சின்ன குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு பாட்டு இருந்தாங்க. அதுக்கு பேர் தான் ஆத்திச்சூடி. அந்த நல்ல வழிமுறை கற்றுக்கிட்ட அந்த சின்ன குழந்தைங்க பெரியவங்களாகி நல்ல சமுதாயத்தை கொண்டு வருவாங்க.
நன்றி, வணக்கம்.